சபை கூடி வருகிறதை கவனிங்க, கூடி ஐக்கியப்படுவது. நம்ம சபையாக சேர்ந்து தேவ பிள்ளைகளாக இது மாதிரி நம்ம கூடி வரோம். புதன்கிழமை கூடுறோம், வெள்ளிக்கிழமை கூடுறோம், சண்டே கூடுறோம். இது மாதிரி எப்பெல்லாம் கூடி வரோமோ அது எவ்வளோ பெரிய நன்மை. அது ஐக்கியப்படுவது, அதான் ஐக்கியப்படும். அது எவ்வளோ பெரிய நன்மை என்று பார்க்க போறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் இருப்போம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். விட்டு விடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபமாய் இருக்கிறதே. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். என்ன சொல்றார் பாருங்க, எபிரேயர் ஆக்கியம். இந்த சபை கூடி வருவது, இது ஐக்கியப்படுவதை குறித்து சபை அந்த கூடி தேவ பிள்ளைகள்லாம் கூடி வரும் பார்த்தீங்களா. கூடி ஜெபிக்கிறோம், கூடி ஆலோசிக்கிறோம். இந்த சபையாக ஒன்றாக என்ன பண்றோம், கூடி வரோம், ஆண்டவர் சமூகத்தில் வரோம். அந்த கூடுவது, ஐக்கியப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் இருப்போம். விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். சொல்ற சபை கூடி வருது விடக்கூடாது, அது ஐக்கியப்படணுன்றார். ஐக்கியப்படுங்க. அந்த ஐக்கியப்படுவது அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றார். அவ்வளவு நன்மைகள். அது விட்டுவிடக் கூடாது. நாளானது சமீபித்து வருகிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் நாளானது சமீபித்து வருகிறது. அவங்க நாட்கள் எந்த நாட்கள் தெரியாது. நாளானது சமீபித்து வருகிறதே. ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒரு நாள் கண்ணை மூடி திறக்கிறது கடவுளுடைய கிருபை. அதான் சொல்ற, நாளானது சமீபித்து வருகிறதே. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாள், ஒவ்வொரு நாள் என்பது ரொம்ப முக்கியமானது தேவ பிள்ளை. அப்ப அதான் சொல்றாரு, அந்த நாளானது சமீபித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு எப்போ என்ன நடக்கும்ட்டு யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்குதோ புத்தி சொல்லு, ஐக்கியப்படுவதற்கு, நன்மை அடைவதற்கு. ஹல்லேலூயா. இதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என்று அதை குறித்து புத்தி சொல்லு என்று சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க கூடி வரத குறித்து சொல்றாரு. நீதிமொழிகள்ல 18:1 கூடி வராத உங்களுக்கு சொல்றாரு. கூடி நம்ம சபையில் ஐக்கியப்படல அல்லது ஐக்கியத்தில் இல்லை அப்படின்னா அவங்கள குறித்து என்ன சொல்றாரு. நீதிமொழிகள்ல 18:1 என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் சொல்றார் பாருங்க. பிரிந்து போகிறவன். அங்க கூடி வருதல் எவ்வளவு நல்லது. ஐக்கியப்படுவது, ஐக்கியத்தின் நன்மை எவ்வளவு நல்லது அது என்று சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். கடவுளுடைய ஆசை இல்ல, தன் இச்சையின்படி, தன்னுடைய கெட்ட ஆசையின்படி செய்ய பார்க்கிறான். பிரிந்து போகிறவன் என்று சொல்றது. ஆமென். அப்படின்னா ஐக்கியப்படாதவன். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம், தேவனோட ஐக்கியம், எல்லா ஐக்கியத்தை குறித்து சொல்றாரு. கடவுளோட ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், நல்ல ஐக்கியம். அதுக்கு அடையாளம் தான் நம்ம கூடி என்ன பண்ணுறோம், ஜபிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை கேட்குறோம். புதன்கிழமை கூடுறோம், வெள்ளிக்கிழமை இது மாதிரி சண்டே என்ன பண்ணுறோம், கூடி வரோம். ஆனால் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அப்படின்னா இந்த ஐக்கியப்படாதவன், கடவுளுடைய ஐக்கியத்தை விரும்பாதவன், கடவுளுடைய பிரசனத்தை நேசிக்காதவன், தன் சுய இச்சையின்படி. பாருங்க, நீங்கள் கடவுளோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தவறான வழிக்கு போக முடியாது, கெட்ட காரியத்துக்கு போக முடியாது. ஒருத்தன் கெட்ட காரியத்துக்கு போகிறான், ஒருத்தருங்க கெட்ட காரியத்துக்கு போகிறாங்கன்னா அவங்களோட கடவுளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை,
நல்ல ஒரு உறவு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு உறவு இருக்கும் போது கண்டிப்பா அவங்க கெட்ட காரியத்துக்கு போக முடியாது. ஆமென். இப்போ கணவன் மனைவி எடுங்களேன், கணவன் மனைவியும் நல்ல ஒரு உறவு. கணவன் உண்மையா மனைவியை நேசிக்கிறார், மனைவி உண்மையா கணவன் நேசிக்கும் போது கண்டிப்பா தவறான ஒரு காரியத்தில் அவங்க போக முடியாது. இதுதான் லைஃப், இப்படிதான் போகணும், இப்படிதான் வாழணும். அது மாதிரிதான் சொல்றாரு. நல்ல ஐக்கியத்தில் கடவுளோட ஒரு உறவு அதுல இருக்கிறவங்க கண்டிப்பா தாய் இச்சையின்படி செய்ய மாட்டாங்க, கடவுளுடைய விருப்பத்தின்படி செய்ய பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியம் பாருங்க. மெயின் ஐக்கியப்படுவது, கடவுளுடைய பிரசனத்தில் தேவ சமூகத்தில் வருவது எவ்வளோ ஒரு முக்கியம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா நாணத்திலும் தலையிட்டு கொள்கிறான், எல்லாத்திலையும் போய் தலையை நுழைக்கிறான். ஏன்னா அவன் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை, கடவுளோட ஐக்கியமே இல்லை, மற்ற சபையோட ஒரு ஐக்கியம் இல்லை, அதனால் எல்லாவற்றிலும் தலையிட்டு கொள்கிறான் என்று சொல்லுகிறான். மேன் அப்போ தேவ பிள்ளைகளே, ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. மேன் ஃபர்ஸ்ட் கடவுளோட ஐக்கியம். யோவான் சொல்றார், எங்கள் ஐக்கியம் தேவனோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு. எங்கள் ஐக்கியம் தேவனோட அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறது என்று சொல்றாரு. அப்போ இந்த ஐக்கியத்தின் நன்மையை குறித்து இன்றைக்கு நம்ம இதை குறித்து இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரத்திலேயே முடியாது, இதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்றைக்கு ஐக்கியத்தின் நன்மையை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் ஐக்கியத்தின் ஜபத்தை குறித்து நாம் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு எதை பார்க்க போகிறோம்? ஐக்கியத்தின் நன்மைகள். ஐக்கியத்தின் நன்மைகள் எப்பேற்பட்ட ஒரு நன்மைகள் என்று பிரசங்கியின் புத்தகம் இந்த ஒரு அதிகாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கியின் புத்தகம் மிகப்பெரிய ஞானி சாலமோன் அவர் சொல்கிற வார்த்தை, ஐக்கியப்படுகிறதுனால எவ்வளோ ஒரு பெரிய நன்மை பாருங்க. இந்த தனியாக இருந்து வாழ்ந்து அப்படி இருக்கிறவங்க சிலர் பார்த்தீங்க எதையும் விரும்ப மாட்டாங்க, அப்படியே தனியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐக்கியப்படுவது என்பது ரொம்ப பிளெஸ்ஸிங், அது பெரிய நன்மை. ஆமென். அதை தான் எபிரேயரில் பார்த்தோம், கூடி வரணும், ஐக்கியப்படணும், விட்டு விடாதீங்க, புத்தி சொல்லுங்க என்று சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழியில் பார்க்குறோம், ஐக்கியப்படாதவன் பிரிஞ்சு போகிறான், தான் சுய இச்சையின்படி என்ன பண்ணுறான், செய்ய பார்க்கிறான் என்று. ஆமென். அப்போ இங்கே பாருங்க அதோடைய நன்மையை குறித்து சொல்றாரு. எடுத்து வாசிங்க, பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். 8ஆம் வசனத்திலிருந்து இல்லை 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேற ஒரு காரியத்தை கண்டேன். மிகப்பெரிய ஞானி சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை எல்லாம் எடுங்க. இன்றைக்கு இந்த அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமென். மிகப்பெரிய ஞானி சாலமோன் ராஜா அவர் சொல்றாரு, பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயான வேற ஒரு காரியத்தை கண்டேன். மாயான வேற ஒரு காரியத்தை கண்டேன் என்று சொல்றார். அந்த காரியம் என்னவா? ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரரும் இல்லை. அப்படி இருந்தும் கவனிங்க எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. அவர் பார்க்கிறார், சொல்றாரு, இது கீழே ஒரு சூரியனுக்கு கீழே அப்படின்னா இந்த பூமியில ஒரு காரியத்தை பார்க்கிறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இதுவும் மாயதான் அப்படின்னா பறந்து போற மாதிரி மாயே எல்லாம் மாயேன்னு. ஒரு ஒண்டிக்காரனா இருக்கிறான், அவனுக்கு உடனாளி இல்லை அப்படின்னா, உடனாளின்னா அவனுக்கு திருமணம் என்ன பண்ணல, அவனுக்கு மனைவி பிள்ளையோ எதுவும் இல்லை, அவன் ஒரு ஆளா இருக்கிறான். சொல்றாரு, ஒண்டிக்காரனா இருந்து அவனுக்கு உடனாளி இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் சகோதரரும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசம் முடிவில்லை.
எதுவுமே இல்லை, ஆனா அதை பண்ணும், அதாவது பணம் சம்பாதிக்கும், இதை பண்ணும். ஏன் சம்பாதிக்கிற? எதுவும் இல்லை. அதான் சொல்றாரு மாய். அவனுக்கு அந்த விருப்பமே இல்லை. குடும்பத்தில் இருக்கணும், ஒரு ஐக்கியப்படணும், அந்த விருப்பமே என்ன பண்ணல, இல்லை பாருங்க அவனுக்கு. ஆனா பண ஆசை உண்டி நிறைய இருக்கு, பிரயாசப்படுறான், அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்ட்டு. ஏப்பா திருமணம் முடிச்சிருப்பா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு வேணாம், பிள்ளை தொந்தரவு அதெல்லாம் இருக்கும். சரி உங்க சகோதரர்லாம் இருக்கிறாங்களே அவங்களும் கூட என்ன கொஞ்சம் ஐக்கியமா அதெல்லாம் எனக்கு வேணாம். எப்படி இருக்கிறான் பாருங்க. யாரும் எனக்கு வேணாம், அவங்க தொல்லுங்க, இது தொல்லுங்க, இதை தொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்குறோம்ல. பெரிய பெரிய தலைவர்கள் கூட தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் தான் ஏற்ற வேலையில் லேட்டாகனா கூட திருமணம் முடிச்சிடணும். ஆமென். லேட்டாகனா கூட என்ன பண்ணணும், திருமணம் முடிக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு? அவன் கண் ஐஸ்வரியத்தினால் திருப்தியாகிறதும் இல்லை. அவன் கண் ஐஸ்வரியத்தினால் திருப்தியாகிறது இல்லை. அவன் படுற பிரயாசம் அவ்வளோ இருக்குதான். அவன் கண்ணு ஐஸ்வரியத்தில் திருப்தியாகிறது இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுறான் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவே மாயே, தீராத தொல்லை. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அவன் கண் ஐஸ்வரியத்தில் திருப்தியாக வருது இல்லையா, படுறான் பிரயாசம், ஏதோ சம்பாதி, அதை பண்ண அதை பண்ண, சம்பாதிச்சு யாருக்குப்பா சம்பாதிக்கிற அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறது, சரி மனைவி இருக்கிறாங்களா, பிள்ளைங்க இருக்கிறாங்களா, உங்கள் பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா, யார் இருக்கிறா, யாரும் இல்லை. ஆனால் அவன் கண் திருப்தியாகிறதில்லை. அதான் சொல்கிறார் சாலமோன், யாருக்காக பிரயாசப்படுகிறான் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. ஏன்னா டப்புன்ட்டு உயிர் நின்னா டொப்புன்ட்டு எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, யாருக்காக பிரயாசப்படுறான் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவே மாயை, தீராத தொல்லை. இதிலிருந்து நமக்கு கடவுள் சில காரியத்தை சொல்றார் பாருங்க. அப்படி இருக்காத அப்படின்றார். ஆமென். அப்படி இருக்காத, ஐக்கியத்தை நாடுன்றார். ஆமென். ஐக்கியத்தை நாடும் போது அதில் இருக்கிற நன்மை வேற ஒன்றிலும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். தனிமையிலே இனிமை காண முடியுமான்ற மாதிரி முடியாது. ஆமென். தனிமையிலே வறுமை காணதான் வாடி 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 நொந்துதான் போனோம். அதான் சொல்றாரு, ஐக்கியப்படு. மற்ற ஐக்கியத்தை காட்டிலங்க கடவுள் சமூகத்தில் இருக்கிற ஐக்கியத்தை தான் நான் பேசுகிறேன். ஆமென். அந்த ஐக்கியத்தை தான் பேசுகிறேன். அவர் மேலே இருக்கிற சில காரியத்தை சொல்லிட்டு தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, அவன் எப்படி இருக்கிறான்பான்ட்டு சொல்லிட்டு ஐக்கியப்படுவது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங், எவ்வளோ பெரிய நன்மை என்று அதை சொல்கிறார் பாருங்க. யாரோட நம்ம ஐக்கியம் வச்சுருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆமென். அதான் 1ஆம் சங்கீதத்தில் இருக்குதுல, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவியின் வழியிலே பரிகாசக்காரன் கூட்டத்தில் என்ன பண்ண உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரோட ஐக்கியமா இருக்கணும்? சும்மா இவனோட அவனோட அவனோடலாம் ஐக்கியமா இருக்கக்கூடாது. யாரோட? கடவுளுடைய பிள்ளைகளோட, தேவ பிரசனத்தோட, அதாவது தேவ சமூகத்தில் சபையோட அப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று சொல்றாரு. ஆமென். அது சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, மேலே ஒண்டியா இருக்கிறவனை பற்றி சொல்லிட்டு கீழே ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. 9ல் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஃபர்ஸ்ட் நன்மை நலம். எல்லாம் சொல்லுங்க, நலம். ஆமென். நல்லது, இஸ் குட் அப்படின்றார். ஆமென். நல்லது. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது அப்படின்னா கூடி இருப்பது, நம்ம கூடி இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. கூடியிருப்பது நலம். நம்ம கூடி வருவது மிகவும் நன்மையாக இருக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், 2 பேர் கூடியிருந்தா, 2 பேர் இந்த பூமியில கூடியிருந்தா, மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறேன்னா அதுக்கு நம்ம போகிறோம், இருந்தாலும் சொல்லிடுறேன். மத்திய 18:20 அது ஜபத்தை குறித்து பார்க்கும்போது பார்ப்போம், கூடியிருந்து ஜபிப்பது எவ்வளோ பெரிய நன்மைன்னு. அதில் சொல்றார், 2 பேர் என் நாமத்தினால் கூடியிருந்தா நான் வந்துடுறேன். அந்த கூடியிருப்பது பாருங்க, கடவுள் ஐக்கியத்தை எவ்வளவு நேசிக்கிறார், கூடியிருக்கிறத எவ்வளவு நேசி. 2 பேர் போதும்ன்றார். 2 பேர் போதும். ஆமென். கணவன் மனைவி 2 பேர் போதும், 2 நண்பர்கள் போதும்ன்றார். சபை கூடி வருது, 2 பேர் வந்தா போதும், நான் வந்துடுறேன், நான் இருக்கிறேன். ஆமென். என் நாமத்தினால எங்க கூடுறீங்களோ அங்க இருக்கிறேன். அப்ப நல்லது, ஐக்கியத்தில் இருப்பது நல்லது. சொல்லுங்க வாயை திறந்து, ஐக்கியத்தில் இருப்பது நலம் சொல்றார். ஹல்லேலூயா. அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க எதிர்காலத்துக்கு நல்லது, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அது நன்மையை கொண்டு வருகிறது. கடவுளுடைய ஐக்கியத்தில் கூடியிருப்பது. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் கூடுவோமா, இங்கே கூடி வரும்போது வீட்டில் கூடின்னு இருக்கக்கூடாது, அதுதான் தப்பு. ஆமென். சபை கூடி வரும்போது, இல்லைங்க நான் டிவியில் கூடுறேங்க, அதெல்லாம் செட் ஆகாது. இங்கே கூடி வரும்போது என்ன பண்ண, சபை கூடும் போது கூடிடணும். அது நலம் என்று சொல்றார். அது ரொம்ப நல்லது என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். பாருங்க, ஜபம் பண்ணும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, இருட்டோட அதிகாலையில், அதுவும் அதிகாலையில் போகும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு, இருட்டோட போகும்போதெல்லாம் தனியாக என்ன பண்ணுறாரு, போய் அதிகமாக அவர் சீஷரோட கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அப்புறம் ஜனங்களோட இருக்கிறாரு. போதனை போதை கூடி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஜனங்களோட, திரளான ஜனங்கள். அந்த கூடுவது எவ்வளோ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு பாருங்க. கூடி வரும்போதெல்லாம் எதனா ஒரு அற்புதம் செய்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம், கூடி வரும்போது 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 ஜனங்களுக்கு அதிகமாக ஜனங்களுக்கு போஷிக்கிறார். கூடி வரும்போது ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தொட்டு சுகமாயிட்டாங்க. கூடி வரும்போதெல்லாம் ஒரு அற்புதம் செய்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், இங்க சொல்றாரு ஞானி, கூடி வருது 2 பேர் கூடியிருப்பது, 2 கூடியிருப்பது நலம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூடி வரும்போதெல்லாம் கோடி நன்மைகள் வருகிறது, நலம். ஆமென். அது மிகவும் நல்லது. உங்களுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட காரியம் எல்லாவற்றுக்கும் நல்லது. ஆமென். அதனால தான் நீதிமொழியில் சொல்றாரு, பிரிந்து போகிறோம் தன் சுய இச்சையின்படி. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, கூடி வராதபடிக்கு செய்வான், கூடி வராதபடிக்கு செய்வான். ஆனால் கூடி வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில், தேவ சபையில், இந்த சபை கூடி வருது அவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அது. ஆமென். சில நேரத்தில் முடியாத இருக்கலாம், அப்போ கூட எழுந்து வந்து இங்கே உட்காந்துடணும். சில வீட்லேயே முடியலங்க, கால் வலிக்குதுங்க, கை வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, வீட்டில் உட்கார வைக்கிறான் பிசாசு. ஆனா அதை விட்டுட்டு கூடி வந்து இங்க உட்கார்ந்த, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, இங்க வந்து உட்கார்ந்தாலே அதோடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க முடியும். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம். சில ஆட்கள் அப்போ கூட பிரச்சனை இருக்குதுன்ட்டு நான் சொல்றேன், இங்க கூடி வந்துட்டோம்னு நினைச்சிங்களேன், அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கடவுளை வச்சிருவாரு. ஆனா சும்மா இல்லை இது. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினால 2 பேர் கூட்டிங்கன்னா போதும், நான் வந்துடுறேன். அப்ப அவர் வந்தா என்ன ஆகுது, அவர் வந்து என்ன செய்ய போறாரு, என் வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ, எதெல்லாம் எனக்கு தேவையோ அத்தனையும் அவர் சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லது, எல்லாம் சொல்லுங்க நல்லது. 1. 2வது, அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். ஃபர்ஸ்ட் அது நல்லது, எல்லாவற்றுக்கும் நல்லது, என் வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட காரியத்துக்கு, எல்லாவற்றுக்கும். 2வது, அவர்கள் பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும், நல்ல ஒரு ஃப்ரூட் உண்டாகும், நல்ல ஒரு பலனை காண முடியும்.
அடுத்த நன்மை நல்ல ஒரு பலன். 2 பேர் கூடி வரும், இங்கே சபை கூடி வந்திருக்கிறோம், கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு பலன் இருக்குது. பலன் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்தவர்களுக்கு பலன் இருக்கிறது, எனக்கு இங்கே பலன் இருக்கிறது, எல்லாருக்கும் பலன் இருக்குது. நம்ம சும்மா வந்து கூடல, வருத்து நல்லது. அது இல்லாமல் இது ஒரு பிரயாசம் மாதிரி சொல்றாரு. அவர் பிரயாசத்தில் ஒரு பலன். ஆமே, என்ன பண்ணுறோம்? சும்மா அப்படியே வரல, என்ன பண்ணுறோம்? ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறோம்? வரோம். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே இருந்து இங்கே வரவங்களுக்கு மேலே ஏறி வரணும், அதுதான் பிரயாசம். விட்டுட்டு வரணும். வெளியே இருந்து வரவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, பிரயாசம் எடுக்கு. பஸ்ஸு பிடிச்சி சண்டே வராங்களா, பஸ்ஸு பிடிச்சி பெட்ரோல் போட்டு அந்த பிரயாசம். அதான் சொல்கிறாரு, அந்த பிரயாசத்துக்கு நல்ல பலனை கொடுக்கிறார் கர்த்தர். சும்மா விட்டுருவாரா கர்த்தர்? கூடி வரம, சபை கூடுறம சும்மா விட்டுருவாரா? அது அவங்களுக்கு நல்லது. 2வது, அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு பலனை கடவுள் கொடுக்கிறாரு. ஒரு பலன் இல்லாமல் இருப்பதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க, பலன் இல்லாமல் இருப்பதில்லை. அந்த கூடி வரும்போது பல பலன்கள் உண்டாகுது. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் பலனே இல்லாமல் இருக்கிறோமா, கூடி வாங்க. கூடி வர 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 சபை கூட கூட சபைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வர 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 எதிலெல்லாம் பலன் இல்லையோ அதிலெல்லாம் நல்ல ஒரு பலனை நாம் காண முடியும். கையை தட்டுங்க, நல்ல ஒரு பலனை நாம் காண முடியும். ஆமே. அதனால தான் சங்கீத புத்தகத்தில் சொல்கிறார் பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கோல் சொல்லிட்டு, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல். ஆமே. ஏன்? அவன் சும்மா அங்கே இங்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அங்கெல்லாம் போறனா வேறு விதமான பலன், அது அழிக்கிற காரியங்கள், அதெல்லாம் அங்கெல்லாம் போடலாம். கடவுள் சமூகத்தில் கடவுளுடைய வேதத்தை வாசிக்க ஆண்டவர் காரியத்தில் முதலிடம். அப்போ அங்கே கூடி வரும்போது அவர் சொல்ற, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை தட்டுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் பலன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதை தான் இங்க சொல்றாரு, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த கூடி வருவது, கடவுள் சமூகத்தில் சபையில் கூடுவது, இங்கே வருவது, நீங்கள் கூடி ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, எவ்வளோ பெரிய பலன் பாருங்க. நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்றாரு. அடுத்தது மூன்றாவது என்ன சொல்றாரு? 10, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளை அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஹல்லேலூயா. மூன்றாவது நன்மை கூடி வருவது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை என்ன பண்ணுவான்? தூக்கி விடுவான். கூடி வருவதுனால நம்ம கீழே விழ முடியாது பாருங்க. கீழே விழுற மாதிரி இருந்தா தூக்கி விட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆமென். ஜபத்தில் தாங்க நம்ம கூடி வரும்போது பாருங்க பல நன்மைகள் நமக்கு வருது. யோசுவா காலத்தில், மோசே காலத்தில் அமலேக்கியருக்கு எதிர்க்காக யுத்தத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா யுத்தம் யோசுவா நடத்துறாரு. ஆனால் மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா மோசே கைகளை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. மோசே கரங்கள் கீழே வரும்போது அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க? மேற்கொள்ளுகிறார்கள். பெரிய யுத்தங்கள் என்ன பண்ணுது? நடக்குது. உடனே என்னதமா நடந்தது? மலை மேலே இது நடக்குது. ஆரோனும் ஊரை என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தர் கையை ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி நிற்க வச்சிட்டாங்க.
இங்க கை இறங்க 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 யோசுவா பின்னாடி வராரு, தோல்வி அடைகிறாரு. ஆனா இங்க கை உயர 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 எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க, தொடர்பு எப்படி இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய தொடர்பு. ஆமென். இங்க கை உயர உயர இவன் என்ன பண்றான், மேற்கொள்றான். உடனே ஆரோனும் ஊரும் வந்து ஒரு கல் எடுத்து வச்சு மோசை அங்க நிக்க வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம், இப்படி ஒரு கை அப்படி ஒரு கை பிடிச்சி தூக்கி நிக்க வச்சுட்டாங்க. கையை தட்டுங்க நல்லா, ஹல்லேலூயா. அவன் கையை அப்படியே உறுதியா நிற்கும் போது அங்கே இஸ்ரவேலர்கள் அங்க ஜெயம் பெற்றார்கள். இது அவர் சொல்றாரு, இதை மறக்காது எழுதி வை. யோசுவா கேட்கணும், ஏன்னா யுத்தத்துல நீ ஒண்டி ஜெயிக்கலப்பா, இங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறபடினாலதான் அங்கே பெரிய வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெற்றி பெற. ஆமென். தூக்கி விடுவார்கள். ஆமென். ஒருவன் விழுந்தால் தூக்கி விடுவார்கள் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. எத்தனை காரியத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தனியா போயிட்டு சில பள்ளத்துல ஒன்று தெரியாது, யாருக்கும் தெரியாது, இறந்து கிடப்பாங்க அப்படியே. அட பாவமே, பள்ளத்தில் விழுந்து தண்ணியில் விழுந்து தனியாக போயிட்டு மாட்டிக்கின்னு யாருக்கும் தெரியாது, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் செத்து 4-5 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஒரு ஆள் கூட இருந்தா அப்பவே தூக்கி விட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆபத்து. எல்லாம் சொல்லுங்க, ஆபத்து. ஒரு கூட இருந்தா, அவன் உடனாளி கூட இருந்தா என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க. ஆமென். அவங்க தூக்குவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் திருமணமே வானான்ற ஆள் இருப்பீங்க என்றால் மனசு மாற்றி, ஏன்னா நாளைக்கு உங்களுக்குன்ட்டு வயது ஆகும் போது உங்களுக்கு உதவி செய்ய ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு துணை வேண்டும். ஆமென். தான் சொல்ல, ஒண்டியா இருக்க கூடாது. இந்த ஒண்டியா இருந்து அப்படியே ஒரு வீட்டில் ஒண்டியா இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும், பைத்தியமாக பிடிச்சிடும். தனியாக அப்படியே செவரை பார்த்துக்கினே இருந்தா அப்படியே இருந்தால் என்ன வருதும். ஆனால் தான் இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணுற, பகலெல்லாம் ஜனங்களோடு இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ண தனிமையாக நேரம் எடுத்தா பரவாயில்ல, எல்லா நேரத்துலையும் தனிமையாக இருக்கணும்னு நினச்சிங்களா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். ஆமென். அதான் சொல்கிறார், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி என்ன பண்ணுவான், தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அப்போ தூக்கி விடும். சபையில் என்ன பண்ணுறோம், தூக்கி விடுறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தூக்கி விடுறோம். எப்படி தூக்கி விடுறோம், வார்த்தை மூலியமாக, ஜபத்தின் வழியாக. நீங்கள் கூடி வரும்போது உங்களுக்கு தூக்கி, ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் முகம் தெரியுது, உங்கள் காரியங்கள் தெரியுது. எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுறோம், ஜபிக்கும் போது ஊழியர் என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு, சில காரியத்தை போதிக்கிறாரு. ஜபிக்கும் போது அந்த காரியம் வந்துடும் பாருங்க. இந்த குடும்பம் அந்த குடும்பம்ன்ட்டு என்ன பண்ணும், எல்லாமே வந்துடும். ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. இந்த சபையில் கூடி வரும் போது அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள் இருக்கிறது. அடுத்தது கீழே, 2 பேர் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஆமென். 2வது கூடி வரும்போது ஒரு ஃபயர் இருக்குதான் பாருங்க, ஒரு ஃபயர். இந்த பனி தேசத்தெல்லாம் எவ்வளோ காரியத்தை கேள்விப்பட்டிருக்கும். சாதுர் சுந்தர் சிங்லாம் அவரை குறித்து சொல்லும் போது, பனி தேசத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் ஒண்டியா வந்து விட்டு போயிட்டாராம் பாருங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்ட்டு விட்டு போயிருக்கிறார் ஒருத்தர். ஆனால் இவர் தூக்கி கொண்டு போனவர், விட்டு போனவர் கொஞ்ச நேரத்தில் வந்து விழுந்து செத்துட்டாரு. தூக்கின்னு போனார் பார்த்தீங்களா, அவர் வந்து உயிரோடு. ஏன்? அந்த சூடு
அப்படியே இருக்குது. அதான் சொல்றாரு பாருங்க கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இதை இப்படி சொல்றேன், சபை கூடி வரும்போது ஒரு ஃபயர் இருக்குது. ஆமென். நம்ம கூடும் போது ஒரு ஆற்றல், ஒரு ஆவியானவர் வல்லமை, ஒரு டுனாமிஸ் பவர், ஒரு ஃபயர் இருக்குது அப்படியே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் கூடி வரும்போது வானம் திறந்து ஆவியானவர் வந்து இறங்கினார். அக்கினியமான நாவுகள். அவர்கள் கூடி ஒரு இடத்துல வரும்போது அங்க தேவன் பலத்த காரியங்கள் என்ன நடந்தது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெருங்காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் வந்து இறங்கினார். கூடி வரும்போது அப்பேற்பட்ட ஒரு ஃபயர், எல்லா மேலையும் ஆவியானவர் வந்து ஒரு ஃபயர், அப்பேற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல். ஹல்லேலூயா. அப்போ கூடி வரும்போது நான் சொல்றேன், ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல் வருது. நம்ம மேல ஒரு ஆற்றல் உண்டாகுது, ஒரு வல்லமை உண்டாகிறது. அப்ப அந்த வல்லமை எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா தந்திரங்கள், அசுத்தாவின் கிரியைகள் எல்லாவற்றையும் அந்த வல்லமை அழிக்க சக்தி உள்ளதாக, கையை தட்டுங்க, சக்தி உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால விட்டுறக்கூடாது ஐக்கியத்தை, சபையின் ஐக்கியத்தை விட்டுறவே கூடாது. ஆமென். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாரு. அளவில்லாத ஒரு ஃபயர் வருது. ஆவியானவர் வல்லமை நம்மளை டச் பண்றாரு. இங்க கூடி வந்து ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம், ஒரு ஃபயர் வந்து என்ன பண்ணுது? உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4. அடுத்தது 5. இதை கொஞ்ச நேரம் பார்ப்போம், ரொம்ப முக்கியமானது. 5:12 வாசிப்போம். ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரியும் நூல் சீக்கிரம் ஆறாது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக ஆமென். 5 காரியம். ஆமென். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன சொன்ன? நல்லது, குட். ஆமென். ரொம்ப நல்லது எல்லாவற்றுக்கும் நமக்கு. 2வது பலன் உண்டாகும். பலன் இல்லாமல் போவாது கூடி வருது. கண்டிப்பாக ஏதாகிலும் ஒரு விதத்தில் நமக்கு நல்ல பலன் இருக்கிறது. ஆமென். 3வது தூக்கி விடுற. ஆமென். கூடி வரும்போது நம்ம கீழே விழுந்தாலும் அழிஞ்சு போவதில்லை, மடிந்து போவதில்லை. அதான் சொல்றாரு பாருங்க சங்கீத புத்தகத்தில் 20ஆம் சங்கீதத்தில், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட. அந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. நாங்களோ தேவனாய் கர்த்தர் குறித்து அவருடைய நாமத்தையே மேன்மைப்பா. 20ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களா? ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. அது வேற விதமான ஐக்கியம். ஆனா நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அப்படின்னா நாங்க கூடி வருது கடவுளுடைய நாமத்தினால கூடி வரோம். அவன் ரதங்கள் குதிரை அதை நம்பின்னு ஓடுறான், தனியா இருக்கிறான், விழுந்துடுறான். ஆனா நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் 4வது என்ன பார்த்தோம்? ஒரு ஃபயர் இருக்குது. ஆமென். ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு அபிஷேகம். கூடி வரும்போது ஒரு அபிஷேகம். ஆமென். இதான் சங்கீத புத்தகத்தில் இருக்கல 133 இதோ சகோதரர்கள். அது போகிறோம் நம்ம. சும்மா உதாரணத்துக்காக சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு நாள் பேச போகிறோம். ஆமென். எவ்வளோ பிளெஸிங். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மை. அது ஆரோனின் தலையில் ஊற்றப்பட்ட நல்ல பரிமள தைலம். அதான் அபிஷேகம் கூடி வருது. ஆமென். கடைசியாக
கூடி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரியின் உள் சீக்கிரம் ஆறாது. ஆமென். ஒருவன் அப்படின்னா யார்? பிசாசு தாக்க வரும்போது சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது, சேர்ந்து கடவுளுடைய ஐக்கியத்தில் இருக்கும் போது சும்மா தாக்கிட முடியாது, ஆமென், அடிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் 1000 பேரும் 2 பேரும் சேரும் போது 10,000 பேர். கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்லா ஜபிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கும் போது சொல்றாரு, அவங்க 2 பேரும் இருக்கும் போது எப்படி மாறிடுறாங்களாம்? ஒருவன் 1000 பேரை தரத்துமா, 2 பேர் சேர்ந்தா. அப்போ சபையில அப்படிதான், ஒருத்தர் 1000 பேர் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா, 2 பேர் கூடி வந்தா 10,000 பேர் துரத்துவான்றார். ஆமென். அதான் இங்க சொல்றாரு, ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரினுள் சீக்கிரம் அறாது. அப்போ 5வது, நீங்கள் கூடி வரும்போது எதிரியை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். உங்கள் எதிரி வியாதி, நோய்கள், பொருளாதாரத்துக்கு விரோதமாக வரான், பல சூழ்ச்சிகளை செய்ய வரான், குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று வரான், உங்கள் வாழ்க்கையில சில நன்மைகளை கெடுக்கும்படியாக, திருடும்படியாக எதிரி வரா. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? சேர்ந்து அவனை தாக்கு. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லி, சேர்ந்து தாக்கு. ஹல்லேலூயா. 4-5 பேர் தாக்குனா என்ன வருது? டமால் 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 கீழே விழ வேண்டியதுதான் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ஃபேமிலி ப்ரேயர் எவ்வளோ முக்கியம் பாருங்க. குடும்பமாக சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள், சிலர்லாம் குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், எவ்வளோ முக்கியமானது. ஆமென். இரவு நேரத்தில் ஒரு சின்ன குடும்பமாக சேர்ந்து ஒரு ப்ரேயர் எவ்வளோ முக்கியமானது. அப்போ சபையாக சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுறோம், சபையாக சேர்ந்து வந்து ஆராதிக்கிறோம், சபையாக சேர்ந்து வந்து கடவுளை உயர்த்துறோமே. அதான் சொல்கிறாரு, மேற்கொள்ளும் உங்களுக்கு விரோதமாக வருகிற எதிரிகள், பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கும்படியான ஆற்றல் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சின்ன வயசில் ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. 4 மாடு ஒற்றுமையாக இருந்ததுதான். எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ஒரே நல்லா ஐக்கியப்பட்டுன்னு இருந்ததுதான், நல்ல பசுமையான இடத்துல. உள்ள ஒரு நரி வந்துதான். நரி வந்து சிங்கத்துக்கு ஃபஸ்ட்டு சிங்கம் வந்துதான். சிங்கம் அடிக்கலான்ட்டு வந்தா 4 மாடம் சேர்ந்து ஒரே முட்டு ஓடிச்சு. ரொம்ப பரிதாபமாக பார்த்துக்கினே இருக்குது. அங்கேருந்து சிங்கம் இது நரி உள்ளே வந்து அவர் சொன்னாராம், என்ன கவலையாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, அடிக்க முடியலையே, நீங்கள் ஒரு காட்டுக்கு ராஜா இருந்தாலும் ஐக்கியம் இருக்கிற, ஒற்றுமையாக இருக்கிறாங்களே, கவலையே படாத, நான் நரி போய் பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையை சொல்லி அதையை இதையை சொல்லி, நீ ஏன் இங்கே வந்து அப்பார், அங்கே எவ்வளோ புல் இருக்குது பார், அங்கே போ, அவன் இப்படி தான் பண்ணுவான், அவனை விட்டுரு அப்படின்ற அதையை சொல்லி பிரிஞ்சு. அப்புறம் 4 மாடு 4 திசையில் இருக்குது. சிங்கத்துக்கு வசதியாகிடுச்சு, போயிட்டு டக்குன்னு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிச்சான். எதின் பேர் தெரியுது, சின்ன வயசு கதை. அமேன். அது மாதிரி தான் அமேன். சபை நம்ம கூடி வருது அவ்வளோ நன்மை. பிசாசு தேவையில்லாத காரியத்தை மனதில் விதைச்சி கூடி வராத அளவுக்கு, அப்படி பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில காரியத்தை பண்ணும்போது அங்கே அவர்களுக்கு நல்லதில்லை, அவருக்கு ஆபத்து காத்துன்னு இருக்குன்ற அர்த்தம். அமேன். அதான் சொல்றாரு, இருவர் கூடியிருந்தால் நலம். அமேன். யாதொருவன் வரும்போது, பிசாசு வரும்போது, அவள் இருவரும் சேர்ந்து அவர்களை மேற்கொள்ள முடியும். முப்பரிய நூல் சீக்கிரம் ஆறாது. ஹல்லேலூயா. ஒரே நூலை ஈஸியாக அறுத்துடலாம், ஆனால் அதே நூல் கயிறாக மாறும்போது அது அறக்க முடியுமா? அதான் முப்பரிய நூல். திருமணத்திலலாம் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். அமேன். கணவன் ஒரு நூல்,
மனைவி ஒரு நூல், மூன்றாவது நூல் ஆண்டவர். ஆமென். கணவர் ஒரு நூல், மனைவி ஒரு நூல், மூன்றாவது நூல் ஆண்டவர். அது நடுவில் ஆண்டவர் இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் அறாது, லைஃப் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக போவோம், வெற்றியாக போவோம், ஜெயமாக போவோம். நிறைய நூல் அறுந்தது, ஒரே மாதத்தில் அறுந்தது. ஏன் அப்படின்னா நடுவில் மூன்றாவது நூல் இல்லை, அங்கே தனித்தனியாக இருக்குது. இந்த நூல் வேறு, அந்த நூல் வேறு. மூன்றாவது நூல் யார்? அதுதான் நம்முடைய தேவன். அவர் அங்கே இருக்கணும். அந்த நூலு தான் இந்த ரெண்டு நூலையும் சுற்றி இறுக்கமாக பிடிச்சிது. அப்படியே இறுக்கமாக பிடிச்சா அவன் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அது அறாது, அது ஜெயிக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமென், ஸ்தோத்திரம். ஐக்கியப்படுவதனால் எவ்வளோ பேர் நன்மை. 5 காரியத்தை பார்த்தோம். ஆமென். அடுத்த வாரம் ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இது மெசேஜ் எடுக்கும்போது கடவுள் ஒரே நாளில் எல்லாத்தையும் பேசலாம் பார்த்தேன். இல்லை, அடுத்த வாரம் ஐக்கியத்தின் ஆசீர்வாதம், அதுக்கு அடுத்த வாரம் ஜபத்தில் ஐக்கியப்படுவதனால எந்த காரியம்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று அதை பார்க்க போகிறோம். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. உரபல சந்தர பமமமமமல சியந்தர பபமமம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ரல சக்கர பமமமமல சியந்தர பபபபபப. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லலாமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அவர் அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீது கையத்தடி சொல்லுவோம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நீங்கள் ஐக்கியப்படுவதனால் எத்தனை ஒரு நன்மை. இங்க வந்து கூடி ஐக்கியப்படுவதனால், தேவ பிள்ளைகள் கூடி ஐக்கியப்பட்டு தேவனை நோக்கி பார்ப்பது, சபையோடு இருக்கிற ஐக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கு. அது நல்லது, அதுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விழமாட்டாய், உன்னை தாங்கும்படியாக தேவன் இருக்கிறார் அந்த ஐக்கியத்தில். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்.
அப்பேற்பட்ட ஆற்றலை கொடுக்குறாரு. அப்போ அந்த நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் இங்கே வந்து நாங்கள் இந்த ஐக்கியத்தில் பங்கெடுக்கும்படியாக உதவி செய்தேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.